வீட்டுல இருந்து வந்த பிரச்சனைகள், பேச்சால இருந்து வந்த பிரச்சனைகள், ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டீங்க, அதெல்லாம் வாங்க முடியாம சிரமப்படுறீங்க அப்படின்னா அந்த பணம் எல்லாமே திரும்பி வர்றதுக்குண்டான அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அப்ப சூரியனோட சேர்ந்து புதன் நிக்குது. சூரியன் யார்? உங்களுக்கு 4 கூடையவர் இல்லையா? அப்ப சூரியன் 4ஆம் அதிபதியாகி புதன் அங்க சேர்க்கை இருக்கும் பொழுது கண்டிப்பாக வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. ஒரு சொத்து வாங்குறீங்க, ஒரு சொத்து வாங்கணும். அதாவது ஒரு சிலர் சொல்லுவாங்க, பணம் இருக்குதுங்க ஆனா வீடு கட்ட முடியலைங்க, வீடு கட்டலாம்னு நினைக்கிறப்போ பணம் கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் வீடு பணம் எல்லாமே சேர்ந்து நல்லதா அமைஞ்சு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண் சாபத்தை பெற்றிருந்தாலும் கூட ஜாதகத்துல குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்காது அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா ரிஷபத்துக்கு இது முழுமையாக பலிக்கும். ஏன்னா ரிஷபம் இயற்கையாக பெண் சாப நட்சத்திரம், பெண் சாப ராசி. அதாவது முக்கியமா ரோகிணி அப்படிங்கிறது முழுக்க 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 பெண் சாப நட்சத்திரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அருமையா இருக்கு. குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் இருக்கு அப்படிங்கறது அமைப்பு.